ஆடி கார் வச்சா பெரிய இவங்கன்னு நினப்பு போல. சும்மா தட்டி பிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். வா 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 வா. அம்மா அம்மா நின்று வாங்க. அண்ணே 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 ஸ்லோ. நேற்று தளபதியை பார்த்தேன், இன்னைக்கு தலையை பார்த்துட்டேன். வா. ஸோ ஹாய் சொல்லுவோம். நம்மளோட வேலை வந்து இன்னைக்கு வந்து முடிஞ்சிச்சு. அதாவது என்னன்னா சாட்டர்டே ஈவினிங் ஆயிடுச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 4:50. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 4:50 ஆச்சு. நம்மளோட ரைடு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம கீழக்கரை நெருக்கி ஏர்வாடி பக்கத்தில் வந்து நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து லாக் பண்ணையில் நம்ம வந்து கரெக்டாக நம்ம பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க பயணிங்க பயணிங்க. கேமரா ஆங்கிள் வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு போகும்போது நான் எடுத்து இங்கேருந்து ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும் சொல்லும். 100 கிலோமீட்டர்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆச்சு. 4:50னா நம்ம அங்கே ரீச் பண்ணுறதுக்கு எப்படியும் 7 o'clock ஆயிரும். நம்ம இப்போ மேக்ஸிமம் 60 80 அந்த ரேஞ்சிலேயே நம்ம இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைமே உங்களுக்கே காட்டுறேன் பாருங்கண்ணே. ஸோ நம்ம அங்கே போயிட்டு இருந்துட்டு நைட்டு வந்து நம்மளுக்கு அங்கே வீடு இருக்குது சகம். நம்ம வீட்டில் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே மார்னிங் எந்திரிச்சு நம்ம தனுஷ்கோடி பார்க்க போயிடலாம். சரிங்களா? வண்டி ஈஸியாக சும்மா 10 பத்தி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஸ்லோவாக போகணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளுக்கு பேக்கில் வர்ற காரோ ஏதோ ஒன்று தட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓ நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து 80 90 தான் போய் ஆகணும் இந்த மாதிரி ரூட்டு இல்லை சகம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 4:50 அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு. நம்ம எப்படியும் ஒரு 7 o'clock அந்த ரேஞ்சில் நம்ம போயே ஆகணும் சார். ஸோ ராமேஸ்வரம் சொல்லவுமே ரொம்பவுமே எனக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சகோ. யாரெல்லாம் ராமேஸ்வரம் வந்திருந்தீங்களோ அவங்களாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க, நாங்கள் ராமேஸ்வரம் வந்தோம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாரு ஆடி கார் வச்சா பெரிய இவங்கன்னு நினப்பு போல ஆட்டிக்கு தான் வர்றது. சும்மா அப்படியே பறக்க விடுறோம் சகோ. நம்ம இந்த ரைடை வேற லெவலில் வெறித்தனம் பண்ணிடுவோம். சரிங்களா? கேமரா வேற எனக்கு ஐயோ பேட்டரி இல்லை எதுவும் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. ஒரு ரைடர் ஒரு மோட்டோ விளாகிங் பண்றதுக்கு இவ்வளோ கஷ்டம் சார். பட்டி பறக்க விட்டு போயிட்டே இருப்போம் நம்ம மாட்டுக்க. 86 88 ராமேஸ்வரம்ல எனக்கு தானே போயாகணும். ஆடு நாய் எல்லாம் போல வரும்போது தான் பார்த்து போகணும் சார். டைம் பார்த்தீங்கன்னா 4:50 கிட்டத்தட்ட 5 o'clockன்னு வச்சுக்கோங்க. 5 o'clockனா அங்கே நம்ம வந்து ரீச் பண்றது நம்ம வந்து என்னன்னா ராம்நாடு போய் போக போறது கிடையாது சார். ஏர்வாடிக்கு அப்புறம் கீழக்கரையில இருந்து அப்படியே நம்ம ரைட்ல கட் பண்ணி அப்படியே அந்த ரோடு அப்படியே செம்ம ஸ்மூத்தா சூப்பரா இருக்கும் சார். அதுலதான் நம்ம போக போறோம். சும்மா தட்டி பிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். எல்லாரும் அவங்க சப்போர்ட் அண்ட் லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பா கொடுங்க. ஸோ ராமேஸ்வரம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ராமேஸ்வரம் அதை பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய இருக்கு. ராமர் பாதம் இருக்கு. என்ட்ரன்ஸ்லயே நம்ம வந்து கிரேட் சயின்டிஸ்ட் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவரோட அந்த சமாதி இருக்கு. எல்லாமே இருக்கு சார். போட்டு நாளைக்கு பங்கம் பண்ணிடுவோம் ராமேஸ்வரத்தை. அட்டி பிசுறு தட்டிடும் அப்படியே நம்மளுக்கு. நாளைக்கு பாருங்க வெறித்தனம் பண்ண போறோம் அந்த ரைடை. எல்லாரும் ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த ரோடு சும்மா அப்படியே தெரிவிக்க விடலாம் சார். நம்ம பைக்கை வெறித்தனமா போகலாம். பைக்ல நம்ம அந்த கீழே அந்த வீல் கப்பு மாட்டிருக்கலாம் ஸோ அது வந்து காத்துக்கு வந்துட்டு பைக்கை இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்குது ஸோ அது கரெக்டா செட் ஆகலை நம்மளுக்கு. வேற வீல் கப்பு வாங்கி மாட்டோம்னு இல்லை, வீல் கப்பை கூட கலட்டி போட்டுடலாமான்னு தோணுது. அது இருந்தா கொஞ்சம் நல்லா, ஆனா லுக்கா இருக்குது. அதுக்காக தான் வாவ் 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 வாவ். இன்னைக்கு தான் பார்க்க போறீங்க இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏர்வாடி வந்துருச்சு. இப்போ ஏர்வாடி அப்படின்னாலே நிறைய பேருக்கு மனசுல ஒன்று ஓடும், ஆகா ஏர்வாடினாலே இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிற இடம். அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு சகோ. இது சந்தனக்கூடு இப்படிலாம் ஒரு 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 பிரம்மாண்டமான மசூதி ஒன்று இருக்கு. உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். வருஷத்துல ஒரு டைம் அப்படியே என்ன சொல்றது கூட்டம் சும்மா அப்படியே வெறித்தனமா இறங்கிடும் கூட்டம்.
சூப்பரா இருக்கும். அந்த மசூதிக்கு போறத வந்து ஒரு நாள் வந்துட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு சகோ. அம்மா அம்மா நின்று வாங்க பா சாமி, ஒரு காட்டி விட்டுறாதீங்க. ஸோ ஏர்வாடி சகோ, இதுதான் ஏர்வாடி. போலீஸ் அண்ணங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ நைட் டைமில் வண்டி மேக்ஸிமம் யாருமே நைட் டைமில் பைக் ஓட்டிட்டு போகாதீங்க சோஃபா. ஏன்னா ஆப்போசிட்டில் பெரிய பெரிய லாரிகள்லாம் வருங்கன்னா அது எப்படின்னு தூங்கிட்டு தூக்க கலக்கத்தில் வருவாங்க. தூக்க கலக்கத்தில் வந்துட்டாலே நம்ம அந்த ரொம்ப ரிஸ்க்கு நம்மளுக்கு. நானுமே மார்னிங் தான் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தேன் சோ. சரி ஓகே, நம்மளுக்கு இதுதான் கரெக்டான டைமு, போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நாளைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து ராமேஸ்வரத்தை பங்கம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். அந்த அந்த 4 இது இருக்கு பாத்தீங்களா, அந்த டக்க டக்க டக்குன்னு அடிக்குது பாத்தீங்களா, அப்ப போட்டுருந்தா இந்த வருது பாருங்க. இதெல்லாம் அம்மா சாமி இருக்கிறது நல்லதுதான். எங்களை மாதிரி பைக் ஓட்டுற ஆளுகளுக்கு ரொம்ப சிரமம். வா 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 ஒன்னில்லா வச்சு உதறிக்கிட்டு இருக்கோம் சார். சும்மா அப்படியே வேற லெவல்ல. அப்படியே எனக்கு என்ன சொல்றது, ராமேஸ்வரம் போறோம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு சுகம். சும்மா அப்படியே வெறித்தனமா போய்கிட்டு இருக்கிறான். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து பெரிய பெரிய லெவல்ல வீடியோ பண்ண போறோம். அதுக்கு வந்து உங்களோட ஆதரவு இல்லாம கண்டிப்பா பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க சகோ, கண்டிப்பா பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பெட்ரோலுமே நம்ம போட்டாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 400 போட்டுருக்கு, போயிடும் எப்படியும். ஸோ இன்னைக்கு சாட்டர்டேனால பசங்க பூரா அப்படியே அங்கங்கே சும்மா வெறித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஈவினிங் டைம்ல நம்மளுக்கு வந்து பைக் ஓட்டுறதே அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம்ல வண்டி ஓட்டுறதுக்கு லாங் ட்ரிப்பு போறவங்க, அண்ணே 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 ஸ்லோ இண்டிகேட்டர் போட்டு வாங்க தலைவா. சரி நம்ம சொன்னா எங்க கேட்பாங்க. ஒரு இண்டிகேட்டர் போடலை, ஒன்றும் போடலை. பாருங்க அப்படியே பனை மரங்களோட அப்படியே நம்ம டிராவல் பண்ண போறோம். அப்படியே என்ன ஃபீலிங்யா, வாவ். உண்மையிலே சூப்பரா இருக்கு சகோ. அதுவும் இல்லாம நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கேனா, உண்மையிலே சூப்பரா வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கு. நம்ம 85 90 அந்த ரேஞ்சில் போனாதான் நம்ம கரெக்டா நம்ம 7 o'clock அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து அங்கே ரீச் ஆக முடியும். ரெண்டுல நம்ம ஹார்ன் அடிச்சே ஆகணும். ஏன்னா லாரி அப்பா எவ்வளவு வருது சகோ. கண்டிப்பா வந்து வண்டிலாம் கொஞ்சம் பார்த்து சேஃபா ஓட்டுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. நம்ம அடிக்கடி நம்ம வந்து ராமேஸ்வரம் போவோம் சகோ. இப்ப வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து காமிக்கும் போது அது ஒரு தனி ஃபீலா இருக்கு. இந்த போறாங்க பாருங்க வேங்கையா தலைவா, எந்த குடிய கெடுக்க காத்திருக்கீங்களோ தெரியல, பார்த்து. ஆக்சுவலி இந்த இந்த கோவில்ல வந்துட்டு இது வந்து புதுசா கட்டியிருக்காங்க. இந்த கோவில், இந்த கோவில்ல வந்துட்டு இப்போதான் ரீசெண்டா ஒரு 1 week ஆச்சு. அப்படியே கூட்டம் பட்டி தட்டி எரிஞ்சிருச்சு சகோ. அவ்வளவு கூட்டம் வந்தாங்க. ராமேஸ்வரம் போறோம், ராமேஸ்வரம் என்ட்ரன்ஸ்லயே நம்ம பாம்பன் இருக்கு. பாம்பன் அப்படியே நைட் டைம்ல அந்த பாம்பனோட அந்த ஃபீலிங்ஸ் அங்க போய் நிற்கும் போது எப்படி இருக்க போதோ அப்படியே நினைக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி செம்மையா இருக்கு சகோ. அடுத்தடுத்து நம்ம ரைடு சும்மா தெருக்கி விட்டுருவோம் சரிங்களா. வேற வேற லெவல்ல அப்படியே வெறித்தனம் பண்ணி விட்டுருவோம். புல்லந்தை பாத்தீங்களா, ஊர் பேரை பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு சகோ. புல்லந்தை, இங்க எல்லா ஊருமே டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு பைக் சகோ, எம்டி. ஆக்சுவலி நான் எம்டி தான் வாங்கலான் இருந்தேன். நம்மளுக்கு எம்டி வந்து செட் ஆகுது. இந்த பைக் எடுத்ததுக்கே நம்மளுக்கு வந்து வீட்டுல காத்து 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 காத்துன்னு கத்தி எரிஞ்சிட்டாங்க. இதுல நான் எம்டிலாம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு வீட்டுல வச்சு அப்படியே சமாதி கட்டிருப்பாங்க. அதுக்காக தான் எம்டி தான் எடுக்கல. எம்டி எடுக்கலாம், ஆனா இதுக்கு மேலாம் எப்படி சொல்றது, நம்மளுக்கு இது ஓகே. நம்மளுக்கு இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் சும்மா வேற லெவல்ல வெறித்தனம் பண்ணுது. நம்ம முந்தி முந்தி போகணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க அப்பா, ரோட்ல லாரிக்கு தான் சுகம் அதிகமா வரும். கண்டிப்பா நம்ம பார்த்து சேஃபா தான் போகணும். ஒவ்வொரு டயரையும் பாருங்க, சிக்கணும் அவ்வளவுதான், செதைச்சுக்கணும். ஆப்போசிட்ல பஸ் பவானி, அப்பா இது மோசமான பஸ் சுகம். ஏய் என்னடா கேப்லாம் வரீங்க,
லாரியை விட்டு நம்ம முன்னாடி போறது நல்லது சொல்லும். அட்டி அட்டி பொல்லி சகம் நமக்கு. அப்படியே என்ன சொல்றது, அடுத்தடுத்து நமக்கு வந்து ரைடு பயங்கரமா இருக்க போகுது. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இனிமே தானே தெரிய போகுது நம்மளோட ரைடு. அந்த மாதிரி ரோட்லாம் போகும்போது நம்மளுக்கு கண்ணு வந்து 4 சைடு இருக்கணும். 4 சைடும் நம்மளுக்கு வந்து அப்படியே என்ன சொல்றது, கத்தி மாதிரி அப்படியே சட்டு சட்டுன்னு அங்கிட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும் சகோ. அப்போ இங்கதான் வந்து இது ராம்நாட்லயே ரொம்ப ஃபேமஸான காலேஜ் சகோ, கீழக்கரையில சதக்குன்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் சதக் காலேஜ்ல படிச்சீங்கன்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிட்டு போயிருங்க, சரிங்களா? எனக்கு ராமேஸ்வரம் வந்து நான் அடிக்கடி போயிட்டு வர்றதால எனக்கு அது வந்து எனக்கு தூரமா தெரியல சகோ. ராமேஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட நான் எப்படியும் நான் பிறந்ததுல இருந்து நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டு தானே இருக்கிறோம். அதனால எனக்கு அது தூரமா தெரியல. பைக்ல கிட்டத்தட்ட எவ்வளவோ டைம், நிறைய டைம் நான் போயிட்டு வந்திருப்பேன் சகோ. ஆனா சூப்பரா இருக்கும் ராமேஸ்வரம் பொறுத்தளவுக்கு, உண்மையிலேயே வேற லெவல்னு சொல்லலாம். அது மார்னிங் டைம்ல எல்லாம் தனுஷ்கோடி போயிட்டு சன்ரைஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அது உண்மையிலேயே வேற லெவல் ஃபீல் கொடுக்கும். நம்மளோட அடுத்த சிட்டி அதாவது கீழக்கரை, பேர் தான் சகோ கீழக்கரை. அண்ணே லாரி என்ன மெதுவாவா, நீ போற அவசரத்துல மத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கேமரா கரெக்டா நம்ம ஃபிட் பண்ணாலும் அந்த நேர்த்தியா நம்மள நேரம் வந்து இருக்க மாட்டேங்குது. திடீர்னு இங்கிட்டு சாஞ்சிருது அங்கிட்டு சாஞ்சிருது. அப்பா சாமி, மோட்டோ விளாக்கிங் பண்றதெல்லாம் உண்மையிலேயே வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சகோ. எப்படிதான் பண்றாங்களோ. ஆனாலும் அதையும் ஒரு கை பார்த்துலாம் சொல்லிட்டு தான் இறங்கிட்டேன், வேற லெவல்ல விரித்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து சைடு மிரர் இதெல்லாம் இல்லாததுனால நம்ம வந்து லாங் ரைடு வந்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சகோ. நான் ரைட்ல இப்ப சடனா அப்படி பாக்குறதுக்குள்ள ஏதாவது வண்டி வந்துருமோன்னு நம்ம பயந்து பயந்து இது பண்றாப்புல இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து சைடு மிரர் எல்லாம் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு வண்டி கூட்டுங்க, அதுதான் நம்மளுக்கு சேஃப். நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு அடுத்த விளாக் நம்ம வந்து ரெடி பண்ணும்போது கண்டிப்பா வந்து நான் வந்து சைடு மிரர் மாட்டிடுறேன் சகோ. சைடு மிரர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. சைடு மிரர் வந்து கண்டிப்பா வேணும். கீழக்கரை இங்கதான் என்னோட மச்சான் ஒருத்தர் இருக்காரு. அப்படியே 2 பேரும் சேர்ந்துட்டமாக்குங்க, சும்மா அப்படியே பங்கமா இருக்கும் சகா. வேற லெவல்ல அப்படியே ஃபன் பண்ணுவான். அவரையும் ஒரு ட்ரிப்புக்கு நம்ம வந்து அழைச்சிடலாம், கூப்பிட்டு போயிடலாம், சரிங்களா? இந்த லாரி கீரியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு சகோ. என்னடா எத்த தண்டியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோல் 3 கோடு கிடக்கு, போயிருந்தா நினைக்கிறேன். அங்கங்க இந்த லாரிக்கு பின்னாடி போறதும் நம்மளுக்கு சேஃபே கிடையாது. ஏன்னா எவ்வளவோ வீடியோஸ் எல்லாமே பாக்குறோம்ல, லாரிக்கு பின்னாடி போறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சேஃப் கிடையாது. முன்னாடியே போயிடும். அந்த ஆர்ச் பாருங்க சகோ, அந்த காலேஜுக்காக தான் அந்த ஆர்ச் நினைவு என்னமோ எனக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது, முஸ்லீம் பேர் சகோ. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு சகோ. நமக்கு வந்து எனக்கு வந்து லாங்ல ரைட் போறதுக்கு, பைக் எடுத்துட்டு போறதுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவ்வளவு தூரம் போறோம், கரெக்டா நம்ம சேஃப்டி வேணும் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளா வந்து நம்ம வந்து மோட்டோ விளாக்கிங் ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்தேன். எதுவுமே இல்லை சகோ. எப்படி சொல்றது, என்னடா ஒரு மனுஷன் எதுவுமே இல்லாம இருக்குமே அப்படின்ட்டு மைண்ட்ல தோணிக்கிட்டே இருந்தது. நம்ம எப்படியாவது வந்து லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய ஆளாயிரணும்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆயிரலாம் அப்படின்ட்டு மனசுல ஒரு எண்ணம். பேர் பாருங்க, கியா. என்ன கியா, இந்த கார் பேரை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வரும், கியா. ஏ போங்கப்பா, எதுக்கு பிரேக் அடிக்கிறாப்ல? நம்ம சைடு மிரர் இல்லாதனால சைடுல வண்டி வர்றது எதுவுமே என்னால பார்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம வந்து ஈஸியாரை விட்டு நம்ம கட் பண்ணிடுவோம் சகோ. அது என்ன ஊர்னா திருப்புலானி. திருப்புலானி போய் உள்ளக்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரோடு சும்மா ஃப்ரீயா இருக்கும். சும்மா ஒரு காட்டு காட்டிடலாம் உள்ளக்க.
அது எப்படி நேச்சரோட டிராவல் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அந்த நேச்சரோட டிராவல் பண்றது எனக்கு பெரும்பாலும் எனக்கு அந்த ரோட்ல போக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேச்சரா இருக்கும். அதுல இந்த தாமரைக்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாலாம் வரும் சுகம். என்ன சொல்றது, ஊர் பேரே தாமரைக்குளம் தான். ஃபுல்லா லோட்டஸ் தான். அப்படியே பார்க்குற இடம் பூரா அப்படியே லோட்டஸாக தான் இருக்கும். தண்ணி அவ்வளோ இருக்கும் ஸோ அப்படியே எப்படி சொல்கிறது, குட்டி கேரளானே சொல்லலாம். அவ்வளோக்கு அழகாக இருக்கும். நம்ம அது அது இந்த மழை சீசனில் போனால் தான் அதோட எஃபெக்ட், அதோட ஃபீலிங்ஸ் வந்து நம்மளால் உணர முடியும். நம்ம வெயில் டைமில் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அதோட ஃபீலிங்ஸ் வந்து தெரியாது. மழை டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரோட் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வில்லேஜுக்கு வேகத்தடை இருக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே அங்கிட்டு வேற லெவலில் சூப்பராக இருக்கும் சுகம். அதை பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். 2 பக்கமும் தண்ணி கிடக்குமா, நடுவில் மட்டும் ரோடு இருக்கும். அப்படியே கேரளா மாதிரியே ஒரு மாதிரியா ஃபீல் கொடுக்கும் எனக்கு. இதெல்லாம் இந்த மலையில் இப்போ மலையில் பெஞ்ச தண்ணி தான் சுகம். பாருங்க, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், பூரா மலையில் பெஞ்ச தண்ணி தான். அப்படியே ரைட்டில் கட் பண்ணால் நம்ம அந்த ரோட்டை பிடிச்சலாம் சுகம். எப்பா 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 எவ்வளோ அழகு. எனக்கு இந்த ரைடு ஈவினிங் டைம்ல மார்னிங் டைம்ல ரைட் பண்ணும்போது அது ஒரு தனி சுகம் இல்லையா? அண்ணே வேமா போனேன், நீ பாட்டுக்கு இப்படியே போயிட்டே இருந்தா என்னைக்கு நான் ஊருக்கு போறது? வேமா போனேன். சின்ன பனையரேந்தல் பாளையரேந்தல். என்ன வர வர நாக்கு என்னன்னு தெரியல, டங்கு ஸ்லிப் ஆகுது சுகம். எவனோ எனக்கு பில்லி சுனி வச்சுட்டான். நான் ஸ்டாப் ரைடா தான் இருக்க போதும் நம்ம ரைடு, சரிங்களா? எப்போ இந்த கார் போகுமா போகாதா, நான் வேற ஸ்பீடை வேற கம்மி பண்ணிட்டேன். இருக்க டைம் ஆகிட்டு இருக்கு. வாழ விடு அங்க பாருங்க தலை, வாழ விடு சரியான டைலாக்ல வாழச்சிக்கிட்டு இருக்கு. நேற்று தளபதியை பார்த்தேன், இன்னைக்கு தலையை பார்த்துட்டேன். வாழ வீடு, அதுதான் உண்மை. சரியான டைலாக். அந்த ஆட்டோக்கார அண்ணனுக்கு கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. செம்ம டைலாக்ல வாழ வீடு. ஈசிஆர் இந்த ஈசிஆர் ரோட்ல பாத்தீங்கன்னா பைக்கு எனி டைம் காரு அது ரொட்டு வருஷம்னு வந்து போன மணிக்கு தான் இருக்கு. நம்ம போய் சேர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடும். ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அடிக்கடி போயிட்டு வர ரோடு தான். ஆனால் நமக்கு எப்போவுமே கண்ணு 4 பக்கத்துமே நம்ம பைக்கில் போகல எல்லா சைடும் வேலை செய்யணும் கண்ணு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக தட்டினா கூட சட்னி தான், ஒன்றுமே பண்ண முடியாது. அட்டா என்ன கிளைமேட்டு போ. நம்ம போய் பாம்பன்ல ரீச் ஆக கரெக்டாக 6 o'clock ஆயிரும் சகோ. 6 o'clock ஆயிரும். 6 o'clock இல்லை, 7 o'clock கூட ஆனாலும் ஆயிரும் சகோ. 7 o'clock அந்த நைட் டைம்ல வந்து கடல் தெரியாது, அந்த பாலம் மட்டும்தான் தெரியும். அந்த பாலத்துல நைட்டு அது ஒரு தனி சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் நைட் டைம்ல வந்து யாருமே வந்து உங்களுக்கு பாம்பன் பாலத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க. முதல் டைம் வந்து நான் தான் சகோ உங்களுக்கு காமிக்க போறேன். அதனால கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, சரிங்களா? நம்ம வந்து ரைட்ல வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணணும் சகோ. ரைட்ல கட் பண்ணணும். கரெக்டா நம்ம போகணுமே. பின்னாடி வண்டி எதுவும் வருதா? ஈசிஆர்ல சகோ ரொம்ப சேஃபா போகணும் சகோ. இங்கதான் அண்ணே, யார் வந்தாலும் மெதுவா வாங்க, நான் வந்து ரைட்ல கட் பண்ண போறேன், சரிங்களா? அப்பா இதான் சார் திருப்பலானி ரோடு. திருப்பலானி அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், தாமரைக்குளம் அப்படியே நிறைய வில்லேஜ் இருக்கும். நம்ம வந்து இயற்கையோட சேர்ந்து பயணம் பண்ண போறோம் இன்னைக்கு, அப்படியே வெறித்தனமா, சரிங்களா சகோ? நம்ம வந்து இப்போ கரெக்டாக நம்ம திருப்பலானிக்குள்ள என்ட்ராக போகிறோம். திருப்பலானியிலேருந்து அப்படியே தாமரைக்குளம் அப்படின்னு நிறைய வில்லேஜ் இருக்குது சகோ. அதெல்லாம் அப்படியே பார்க்க அப்படியே உண்மையிலே வேற லெவலில் இருக்கும் சகோ, வேற லெவலில் இருக்கும். இந்த ரோடை பார்த்தீங்களா, ஒரே ஒரு வண்டி வர்ற அளவுக்கு தான் இருக்கு. எப்பா விலகி போப்பா, ரோடு என்னமோ ரோட்ல தானே போறாங்க. அது ஆறுன்னு அடிக்கிறோன்னு தெரிஞ்சிருந்தும் லைட்டாவது விலகினா தானே வர்றவங்க போறவங்க போவாங்க, இல்லைன்னா தட்ட தானே செய்வாங்க. தட்டிட்டா உடனே ஐயோ எம்மா தட்டிட்டாங்களே, எப்பா தட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கத்த வேண்டியதான். அண்ணே வழி விடுனே. திருப்பலனி சுகம். எனக்கு நாளைக்கு போய் எப்படியாவது நம்ம வந்து தனுஷ்கோடியை ஃபுல்லா ஒரு வீடியோ எடுத்துடணும் சுகம். தனுஷ்கோடியை வந்துட்டு ஃபுல்லா ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடணும். திருப்பலானி இங்கே வந்து எப்போவுமே மக்கள் வந்து அதிகமாக வருவாங்க. ஸோ இந்த இறந்தவங்களுக்கு இந்த திதி கழிக்கிறதுக்கு ஒரு கோவில், சிவன் கோவில் இருக்குது. திதி கழிச்சிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு இப்படி போவாங்க. ஸோ இந்த ஊர்லேயுமே
டைம் 5 கரெக்டாக வந்து 5:20 ஆயிடுச்சு. நம்ம 4 o'clock கிளம்புனோம். கிட்டத்தட்ட ஏன் 1 hour ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதில் ஒரு ரைட்டில் இதில் கட் பண்ணோம்னா நேராக பிரப்பன் மலைசேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் போகும். ஸோ